மிகவும் குளிரான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்கள் தடிமனான சூடான ஆடைகளுக்கு என்ன பொருளை பயன்படுத்தினர்? விலங்குகளின் உரோமம் வெப்பத்தை தக்கவைக்கும் இயற்கையான காப்பு பொருளாகச் செயல்படுவதால் கடும் குளிரை தடுக்க இது பயன்படுத்தப்பட்டது. இது உடல் வெப்பத்தை வெளியேறாமல் தடுத்து உடலை சூடாக வைத்திருக்க உதவுகிறது. பாலைவனங்கள், ஆறுகள் மற்றும் மலைகள் போன்ற நில வடிவங்களை முதன்மையாக காட்டும் வரைபட வகை எது? இயற்கை அமைப்பு வரைபடம் என்பது பூமியின் இயற்கை அம்சங்களான மலைகள், ஆறுகள், பீடபூமிகள் மற்றும் பாலைவனங்களை விவரிக்கிறது. இது புவியியல் அமைப்புகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. 1. கருப்பொருள் வரைபடம். ஒரு குறிப்பிட்ட தலைப்பை யெயூகா. ராஜஸ்தான் பெரும் தோராயமான மழையளவு என்ன? ராஜஸ்தான் மாநிலத்தின் பெரும்பகுதி தார் பாலைவனத்தைக் கொண்டுள்ளதால் ஆண்டுக்கு 100 செ.மீ.க்கும் குறைவான மழையையே பெறுகிறது. குறிப்பாக மேற்கு ராஜஸ்தான் பகுதிகளில் 25 செ.மீ.க்கும் குறைவான மழையே பதிவாகிறது. கொடுக்கப்பட்ட உரையில் பெரு நாட்டிற்கு பட்டியலிடப்பட்டுள்ள தொழில் எது? பெரு நாட்டின் பொருளாதாரத்தில் சர்க்கரை மற்றும் காபி உற்பத்தி மற்றும் பதப்படுத்துதல் தொழில்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை அந்நாட்டின் முதன்மையான ஏற்றுமதி விவசாய பொருட்களாக கருதப்படுகின்றன. விவரிக்கப்பட்டுள்ள சஹாரா பகுதி முதன்மையாக எவ்வகை நிலப்பரப்பை கொண்டுள்ளது? சஹாரா உலகின் மிகப்பெரிய வெப்பமான பாலைவனமாகும். இது பெரும்பாலும் மணல் குன்றுகள் மற்றும் பாறை பீடபூமிகளைக் கொண்டுள்ளது. இங்கு மழைப்பொழிவு மிகக் குறைவு என்பதால் தாவரங்கள் அற்ற தரிசு நிலமாக காணப்படுகிறது. வளமான சமவெளிகள் மற்றும் காடுகள் அதிக மழைப்பொழிவு உள்ள பகுதிகளில் மட்டுமே இருக்கும். ஒரு நபர் அல்லது ஒரு குழு மக்கள் ஒரு புதிய நாட்டிற்குள் செல்வதைக் குறிக்கும் சொல் என்ன? குடியேற்றம். ஒரு நபர் அல்லது குழு தனது சொந்த நாட்டை விட்டு வெளியேறி ஒரு புதிய நாட்டிற்குள் நிரந்தரமாக தங்குவதற்காகச் செல்வதே குடியேற்றம், இமிகிரேஷன் என்கிறோம். இது மக்கள் தொகை பரவல் மற்றும் பொருளாதார மாற்றங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஈரப்பதமான சூழ்நிலையில் பாறைகள் பெரிதாவதை உள்ளடக்கிய வானிலை சிதைவு வகை எது? நீரேற்றம் என்பது பாறைகளில் உள்ள தாதுக்கள் நீரை உறிஞ்சி பருமனாவதால் ஏற்படும் ஒரு வேதியியல் சிதைவு செயல்முறையாகும். இந்த விரிவாக்கம் பாறைகளில் அழுத்தத்தை ஏற்படுத்தி அவை சிதைவடைய காரணமாகிறது. ஒரு காடாஸ்ட்ரல் வரைபடத்தின் முதன்மை நோக்கம் என்ன? காடாஸ்ட்ரல் வரைபடங்கள் நிலத்தின் எல்லைகள் மற்றும் தனிநபர் சொத்து உரிமைகளை துல்லியமாக காட்ட பயன்படுகின்றன. இவை பொதுவாக நில வரி வசூலிப்பதற்கும் சட்டப்பூர்வ ஆவண பராமரிப்பிற்கும் அரசாங்கத்தால் பயன்படுத்தப்படுகின்றன. 66-30 முதல் 90 அட்சரேகை வரை எந்த வெப்ப மண்டலம் பரவியுள்ளது? கடுங்குளிர் மண்டலம், ஃப்ரிஜிட் ஜோன். 66-30 முதல் 90 வரையிலான பகுதிகள் துருவப் பகுதிகள் என்பதால் இங்கு சூரிய கதிர்கள் மிகவும் சாய்வாக விழுந்து கடும் குளிரை ஏற்படுத்துகின்றன. இப்பகுதி ஆண்டு முழுவதும் பனியால் சூழப்பட்டிருக்கும். இந்தியாவின் காபியில் எத்தனை சதவீதம் கர்நாடகாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது? இந்தியாவின் மொத்த காபி உற்பத்தியில் கர்நாடகா மாநிலம் மட்டும் சுமார் 71% பங்களிப்பை வழங்கி முதலிடத்தில் உள்ளது. கர்நாடகாவில் உள்ள சிக்மகளூர் மற்றும் குடகு மாவட்டங்கள் காபி சாகுபடிக்கு மிகவும் புகழ் பெற்றவை. 51% என்பது கர்நாடகாவின் உண்மையான உற்பத்தி சதவீதத்தை விடக் குறைவானது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.